கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கிற நாளில் கூட பைபிள் படிப்பது முக்கியமா, பைபிள் சொல்லுகிறபடி நடப்பது முக்கியமா, எது முக்கியம் அப்படின்னு ஒரு கேள்வியை நம்மிடத்துல கேட்டால் நாம் உடனே என்ன பதில் சொல்லுவோன்னு சொன்னால், பிரதர் படிக்கிறத விட பைபிள் சொல்கிறபடி நடக்கிறது தான் பிரதர் முக்கியம் அப்படி என்ற பதிலைத்தான் இன்று நம்மில் பலர் சொல்லுவோம். ஒரு வகையில் அது உண்மைதான். ஆனால் அதற்கு முன்பாக இருக்கிற ஒரு உண்மையை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சில உதாரணத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். டாக்டரிடம் போவது முக்கியமா, மருந்து வாங்கி சாப்பிடுவது முக்கியமா அப்படின்னு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? மருந்து தாங்க சாப்பிட்ணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். பள்ளிக்கூடம் போவது முக்கியமா, பாடங்களை படிப்பது முக்கியமா அப்படின்னு கேட்டால், ஐயோ பாடத்தை படிக்கணுங்க, அதுதான் முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேலைக்கு போவது முக்கியமாக, சம்பளம் வாங்குவது முக்கியமானு கேட்டால், ஐயோ சம்பளம் தாங்க முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். கார் ஓட்டுவதற்கு எது முக்கியங்க? கார் முக்கியமா இல்லை பெட்ரோல் முக்கியமா, எதுங்க முக்கியம்னு கேட்டால், ஐயோ பெட்ரோல் ரொம்ப முக்கியங்க, பெட்ரோல்னால் எப்படிங்க கார் ஓடும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கடைக்கு போகும்போது கடையில் பொருள் வாங்குவதற்கு பொருள் முக்கியமாக, பணம் முக்கியமானு கேட்டால், ஐயோ பணம் தாங்க முக்கியம், பணம் தாங்க பொருள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். நாம் சொல்லுகிற பதில் எல்லாமே உண்மைதான். ஆனால் இதில் பாதி உண்மைதான் இருக்கிறது. இதற்கு முன்பாக இருக்கிற உண்மையை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். பைபிள் படிப்பது முக்கியமா, பைபிள் சொல்லுகிறபடி நடப்பது முக்கியமா அப்படி என்று கேட்டால் ரெண்டுமே சமநிலை, ரெண்டுமே முக்கியம். என்ன பதில் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பைபிள் படிக்காமல், பைபிளை அறிந்து கொள்ள முடியாமல், பைபிளுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியாமல், பைபிளின் வார்த்தைகளை உணர்ந்து கொள்ள முடியாமல் பைபிள் சொல்கிறபடி நம்மளால் நடக்க முடியாது பிரியமானவர்களே. அப்போ பைபிள் படிப்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இப்போ டாக்டர்கிட்ட போனால் தான் அவர் மருந்து சீட்டு எழுதி கொடுப்பார். அந்த மருந்து சீட்டை வாங்கி அந்த மருந்தை போடும்போது நம்ம குணமாகிறது. அப்போ டாக்டர்கிட்ட போகலைன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய வியாதியினுடைய தன்மையை கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது நம்முடைய வியாதியினுடைய விளைவை கண்டுபிடிக்க முடியாது. அந்த வியாதியில் எப்படி சுகம் பெற வேண்டும் என்பதை நமக்கு யார் சொல்ல முடியும்? மருத்துவர் தான் சொல்ல முடியும். அந்த மருத்துவர் கொடுக்கின்ற அந்த மருந்தினுடைய தன்மை நம்முடைய வியாதியை குணமாக்குறதை பார்க்கணும். அப்போ மருத்துவர்கிட்ட போனால் தான் அந்த மருந்து சீட்டு கிடைக்கிறது. மருந்து சீட்டு கிடைச்சா தான் மருந்து வாங்க முடிகிறது. அதே போலத்தான் பள்ளிக்கூடம் போனால் தான் அங்கு பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும், அறிவை கற்றுக்கொள்ள முடியும், ஞானத்தை கற்றுக்கொள்ள முடியும், ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள முடியும். அதை வீட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது, அந்த பாடங்களை படிக்கும்போது, அதை பயிற்சி செய்யும்போது அந்த பள்ளிக்கூடத்துக்கு போன அந்த வெற்றியை நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறது என்று பார்க்குறோம். கார் இருப்பது மாத்திரம் முக்கியமல்ல, காருக்கு பெட்ரோலும் அவசியமானது. பெட்ரோல் இருந்து கார் இல்லைன்னா, எனவே இந்த 2 சமநிலையான காரியங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பைபிள் படிக்க பலருக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனால் பைபிள் படிக்கிறது முக்கியம் இல்லை பிரதர், பைபிள் சொல்கிறபடி தான் நாம் நடக்கணும் பிரதர் அப்படி என்று சொல்லுபவர்கள் தயவுசெய்து ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது தான் தேவன் நம்மோடு பேசுகிறார். தேவன் பேசின வார்த்தைகள், தேவன் உபதேசித்த வார்த்தைகள், பிரசங்கித்த வார்த்தைகள், தேவன் புத்தி சொன்ன வார்த்தைகள் எல்லாமே இந்த பைபிளுடைய வார்த்தையின் வழியாகத்தான் நமக்கு வருகிறது. அப்போ எனவே பைபிள் சொல்கிறபடி நடக்கணும், அதுதாங்க முக்கியம், பைபிள் படிக்கிறது முக்கியம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுகிறவர்கள் தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் சொல்ல பைபிள் சொல்லுகிறதையே உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன். வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இந்த பைபிளில் இந்த அதாவது ஆண்டவருடைய வார்த்தை எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சௌகமாக இருக்கிறது என்று வெளிப்படுத்தின விஷயத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ வசனங்களை வாசிக்கிறவன், அப்போ வசனத்தை வாசித்தா மட்டும் போதாதுங்க, அதைப்படி கை கொள்ளணுங்க, கை கொள்ளுறது தாங்க முக்கியம், வசனத்தை வாசிக்கிறது முக்கியம் இல்லைங்க அப்படின்னு பலர் சொல்கிறாங்க. ஆனால் வசனத்தை முதல்ல வாசித்தா தான் தெரியும் எதை கை கொள்ள வேண்டும் என்று. புரிகிறதா சத்தியம்? அப்போ கேட்கிறவர்கள், ஏன் கேட்கிறவர்கள் அப்படின்னு நான் யோசித்து பார்க்கும்போது, பலருக்கு கண்கள் இல்லை என்று வைத்துக்கொள்வோமே, சிலருக்கு படிக்க தெரியவில்லை என்று வைத்துக்கொள்வோமே, அப்போ அவர்கள் கேட்க முடியும். அப்போ இந்த வார்த்தையை ஒரு மனிதன் விளக்கி சொல்லும் பொழுதோ, இந்த வசனத்தை ஒரு மனிதன் அதை மக்களுக்கு புரியும் வண்ணமாக சொல்லும் பொழுதோ, தேவ வசனத்தை ஒருத்தவர்களுக்கு உபதேசிக்கும் போதோ கேட்கிறார்கள். கண் தெரியாதவர்கள் கேட்கிறார்கள், படிக்க தெரியாதவர்கள் கேட்கிறார்கள்.
அப்போ வசனங்களை வாசிப்பது, கேட்பது அது மாத்திரமல்ல, நமக்கு கண் இருந்தும் காது இருந்தும் இன்றைக்கு நாம் கேட்கிறோம். ஆனால் காது இல்லாதவர்கள் போலவே நாம் இருக்கிறோம், கண்கள் இல்லாதவர்கள் போலவே நாம் இருக்கிறோம். ஆனால் பைபிள் தெளிவாக சொல்கிறது, இதில் எழுதியிருக்கிற இந்த தீர்க்க தரிசன வசனங்களை, பைபிள் வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர். அப்போ வாசிக்க வேண்டியதும் அவசியம், கை கொள்ள வேண்டியதும் அவசியம். இது ரெண்டுமே சமநிலை, மிக மிக முக்கியமான ஒன்று. வாசிச்சுட்டு மட்டும் போவது பிரயோஜனம் இல்லை, வாசிச்சுட்டு கை கொள்ளாமல் போவதும் பிரயோஜனம் இல்லை. புரிஞ்சுக்கணும் இந்த முழுமையான சத்தியத்தை. அடுத்தது இன்னொரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நீ உன் தேவனாகி கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த வசனத்தை நாம் வாசிக்கும்போது தான் தேவனுக்கு பயந்து நடக்கின்றதை கண்டுபிடிக்க முடியும், தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க முடியும், தேவனை எப்படி சேவிக்க வேண்டும் என்பதை கண்டுபிடிக்க முடியும். இது எல்லாமே பிரியமானவர்களே நமக்கு நன்மை உண்டாகத்தான் இதை கைக்கொள்ள ஆண்டவர் எழுதி கொடுத்தாராம். அதனால தான் பழைய ஏற்பாடை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வருங்கால மக்களுக்கு, வருங்கால ஜனங்களுக்கு, வருங்கால பிள்ளைகளுக்கு இவைகளை எழுதி வை, இவைகளை சொல்லிக் கொடு, இவைகளை என்ன செய்ய அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டு காலங்களில் பல தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தையை பெற்றார்கள், அதை எழுதி கொடுத்தார்கள், வாசித்தார்கள். தேவனுடைய வசனத்தை வாசிக்கும்போது அழுதார்கள், புலம்பினார்கள், உணர்த்தப்பட்டார்கள், குத்தப்பட்டார்கள், அந்த இடத்துல தேவனை நோக்கி கதறினார்கள், கூப்பிட்டார்கள் என்று பைபிளில் பழைய ஏற்பாட்டிலும் பார்க்குறோம், புதிய ஏற்பாட்டிலும் பார்க்குறோம். எனவே பிரியமானவர்கள, வாதம் பண்ண வேண்டாம். பைபிள் படிப்பது முக்கியமாக, கைக்குள்ளத்தான் முக்கியம், பைபிள் படிப்பது முக்கியம் இல்லை. அதே போல் பைபிள் சபைக்கு கொண்டு போகிறது முக்கியம் இல்லை, பைபிள் சொல்கிறபடி தான் நடக்கணும். பைபிள் கையில் இருக்கிறது முக்கியம் இல்லை, அது செல்ஃபோனில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, லேப்டாப்பில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதன்படி நடக்கிறது தான் முக்கியம். அப்படி என்று இன்றைக்கு பல விவாதங்களும் பல சண்டைகளும் பல வாக்குவாதங்களும் சமூக வலைத்தளங்கள்லையும் வாட்ஸ்அப்லேயும் திருச்சபைகளிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் முழுமையான சத்தியத்தை நாம் இன்னும் புரிந்து கொண்டோமா? முழுமையான தேவனுடைய ஏக்கத்தை, துடிப்பை நாம் புரிந்து கொண்டோமா? வசனங்களை வாசிக்கணுங்க, கேட்கணுங்க, அதன்படி வாழ்க்கையில் கை கொள்ளணுங்க. அதுதான் நித்தியமானது, நிரந்தரமானது, அது நம்மை பாக்கியவானாக மாற்றுகிறது என்று பைபிள் சொல்லுகிறது. எனவே கர்த்தர் கிருபை செய்வாராக. ஜெபம் செய்யுங்கள். அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, உம்முடைய வசனத்தை வாசிக்கும்போது நீர் என்னோடு பேசுகிறீர். நீர் பேசுவதை கேட்டு என் வாழ்க்கை நன்மை உண்டாக மாற, அதை என் வாழ்க்கையில கை கொண்டு நடக்க கர்த்தர் தாமே எங்களுக்கும் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மை ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.